ஹாய் மக்களே, நீங்கள் எல்லாருமே போன வாரம் செக்வே மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான வெஹிக்கிள் எப்படி லான்ச் ஆகி ஃப்ளாப் ஆச்சுன்னு பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் செக்வேல என்னென்ன ஆபத்துலாம் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வாரம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செக்வேவை போய் ஓட்டி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சிகாகோ மக்கள் இந்த ஊரை பற்றியும் இந்த நாட்டை பற்றியும் என்ன நினைக்கிறாங்கன்னு அவங்கக்கிட்டே நேராக போய் நம்ம பேசி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க போகலாம். வீட்டில் இருந்து கிளம்பி சிகாகோ போனால் அதை பார்த்தா எப்பா வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்ததே இல்லைன்னு தாங்க சொல்லணும். ரொம்ப பிரம்மாண்டமாகவும் பிரமிப்பாகவும் இருக்குது. இதை பார்க்கறதுக்கு ஒரு ஊர் மாதிரி இல்லை, ஏதோ பார்ட்டி பண்ணுறதுக்கும் கூத்தடிக்கிறதுக்கும் கும்மால் அடிக்கிறதுக்கும் கட்டி வச்ச ஒரு இடம் மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்த வாழ்க்கையில் பார்க்கணுன்னு தான் இவ்வளோ நாளாக ஆசைப்பட்டேன். இந்த இடத்த பார்த்தோடனே நம்ம சேனலோட எல்லா ஆடியன்ஸுக்கும் ஒரு நல்ல கண்டென்ட்டை இது மேலே கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மனசில் வந்ததால் ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்குது. சிகாகோவில் இருக்க நேவி பியர் கிட்ட இருக்க பைக் அண்ட் ரோல்ன்ற கடைக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். நேவி பியர்னா என்னன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் மறக்காமல் சொல்கிறேன். ஆனால் இந்த பைக் அண்ட் ரோல் பூத்துக்கு பின்னாடி செக்வே, சைக்கிள், நம்ம எம்ஜிஆர் படத்தில் வருமே அந்த ஆட்டோ ரிக்ஷான்னு பல விஷயங்கள் இருக்குங்க. அது எல்லாத்தையும் நம்ம வாடகைக்கு எடுத்து ஓட்டலாம். ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம செக்வேவை தான் எடுக்க போகிறோம். நம்மளுக்கு இன்னும் செக்வே ஓட்ட தெரியாதுன்றதால இப்போ இங்கே செக்வேவை எடுத்து தள்ளிக்கிட்டே போய் செக்வே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பூத்தில் போய் இந்த செக்வேவை வாடகை எடுக்கிறதுக்கு $40 கட்டிட்டு, அதாவது நம்ம ஒரு காசுக்கு 2800 ரூபாய் மட்டும் கட்டிடாமல் ஒரு பாண்டு பேப்பரில் இந்த செக்வே ஓட்டின்னு போய் கீழே வந்து கை கால் உடஞ்சாலோ இல்லை உசுரே போனாலும் அவங்க பொறுப்பு இல்லை, நான் தான் பொறுப்புன்னு கையெழுத்து போட சொன்னாங்க. அந்த கையெழுத்தையும் போட்டுட்டு அப்படியே இப்படி வந்தால் ஒரு பின் ஃபுல்லாக ஹெல்மெட்டு, அதில் நம்மளுக்கு பிடிச்ச ப்ளூ கலர் ஹெல்மெட் எடுத்து தலையில் மாட்டிட்டு செக்வேவை தள்ளிட்டு ட்ரைனிங் ஸ்பாட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. ட்ரைனிங் ஸ்பாட்டுக்கு போகிற வழியில் நம்ம சொர்ணாக்கா ட்ரெயினர் அக்கா ஒரு டிராஃபிக் போலீஸாகவே மாறிட்டாங்க. ரொம்பவே பொறுப்பாக ரோடை பிளாக் பண்ணி எங்களை எல்லாரையும் அமுச்சு வண்டியெல்லாம் அதுக்கப்புறம் அமுச்சுட்டு அவங்க பின்னாடியே ட்ரைனிங் ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இந்த செக்வே ஓட்டுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை தம்பி, ஈஸியாக ஓட்டிடலாம், நீங்களாம் நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு எங்களுக்கு தைரியத்தையும் கொடுத்தாங்க. எனக்கும் சரி என் சேனல் ஆடியன்ஸுக்கும் சரி பயன்றதே கிடையாது, ஏன்னா நாங்களாம் காட்டுவாசிங்க. ஆனா ரிஸ்க் இல்லைன்னா எதுக்குங்க பாண்டு பேப்பர்ல கையெழுத்து வாங்கினீங்க? சும்மாவே கூப்பிட்டுட்டு போக வேண்டியது தானே. நல்ல கதையா இருக்கே. ரைட் விடுன்னு இந்த சைடு பார்த்தா இங்க ஒரு பொண்ணு செக்வேனா என்னன்னு உனக்கு தெரியுமா, செக்வே எப்படி ஓட்டணும்னு தெரியுமா, காலை பெண்ட் பண்ணி சும்மா தாறுமாறா ஓட்டணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ட்ரெயினர் அக்கா, என்னம்மா உனக்கு செக்வே கத்து தரணுமா இல்லை ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்க இந்த பொண்ணு இதோ வந்துட்டாங்க அப்படின்னு போச்சு. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது இந்த பொண்ணுக்கு செக்வேலாம் ஓட்ட தெரியாது, ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு பக்கி பயப்பட இங்கே வந்து கதை விட்டுட்டு இருக்குன்னு. அந்த பொண்ணு செக்வே கிட்ட போவ சொர்ணா அக்கா ரொம்ப பாசமாகவும் நேசமாகவும், அது என்னவோ தெரிலங்க, இந்த ட்ரெயினர் அக்காவை சொர்ணா அக்கான்னு தான் கூப்பிட வருது. அப்படி இப்படி முன்ன பின்ன இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. நம்ம செக்வேவை எப்படி ஓட்டுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸ்டெப் 1, செக்வே கிட்ட போயிட்டு பொறுமையாக செக்வே மேலே ஏறி நிற்கணும். நம்ம இப்போ புதுசாக கற்றுக்கிறதால அவங்க லைட்டாக அந்த செக்வேவை பிடிச்சிருக்காங்க. ஸ்டெப் 2, நம்ம சொர்ணாக்கா அப்படியே நைஸாக கையை விட அந்த வண்டி மூவ் ஆகலனாலும் செல்ஃப் பேலன்சிங் வெஹிக்கிள்ன்றதால வண்டி கீழே விழாம சும்மா பேலன்ஸ் பண்ணிட்டு சும்மா கன்னு மாதிரி அப்படியே நின்றுச்சுங்க. அப்படியே நின்றுட்டு இருந்தா எப்படி? நம்ம இப்போ போனோம்ல, அதுக்கு இந்த பைக் மாதிரி நம்ம ஆக்சிலேட்டரை ரேஸ் பண்ணாம இந்த செக்வேவை எப்படி ஓட்டணும்னு இப்போ சொல்றேன் பாருங்க. செக்வேவோட ஹேண்டில் பிடிச்சிட்டு இருக்கும்போது இப்படி லைட்டா முன்னாடி சாஞ்சிங்கன்னா செக்வே அப்படியே முன்னாடி போகும், நல்லா சாஞ்சிங்கன்னா ஃபாஸ்டா போயிடும். சரிங்க, வண்டியில ஏறிட்டோம், பேலன்ஸ் பண்ணிட்டோம், எப்படி ஓட்டுறதுன்னு தெரிஞ்சுட்டோம். இப்போ திரும்பணும்ல, திரும்பறதுக்கு ஒரு சாதாரண சைக்கிள் மாதிரியோ இல்லை பைக் மாதிரியோ ஸ்டேரிங்கை இப்படி திருப்பக்கூடாதுங்க. செக்வே கொஞ்சம் வேற மாதிரி. ஸ்டேரிங் இப்படி இருக்கா, அந்த ஸ்டேரிங்கை இப்படி டில்ட் பண்ணீங்கன்னா இப்படி ரைட்ல திரும்பும். அதுவே ஸ்டேரிங்கை இப்படி டில்ட் பண்ணீங்கன்னா இப்படி லெஃப்ட்ல திரும்பும். அதுவே நீங்க யூ டர்ன் அடிக்கணும்னா இந்த ஸ்டேரிங்கை இப்படி நல்லா டில்ட் பண்ணீங்கன்னா அப்படியே யூ டர்ன் அடிக்கும். சும்மா சொல்லக்கூடாதுங்க, அந்த பொண்ணு செக்வேவை ரொம்பவே சூப்பரா ஓட்டுறான்னு தான் சொல்லணும். அதை உங்களை மாதிரியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நானும். சும்மா ஏறி அசால்ட்டா செக்வேவை ஓட்டி முடிச்சுட்டேன். சூப்பரா இருக்கு. What's your name? My name is Brandon. Are you? I'm Rick. Oh, Rick. So, what do you guys think about Chicago? I love Chicago. It's my favorite place. Chicago is like fun. Like you have. சிகாகோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. என்ன கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஊரை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்கன்னு தான் சொல்லணும். யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்ற பழமொழிக்கேற்ப நாங்க இங்க எல்லாரும் ரொம்ப ஒற்றுமையா வாழ்றோம். இங்க உழைச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன்ல இருந்து குடிச்சு கூத்தடிக்கணும்னு நினைக்கிறவன் வரைக்கும் எல்லா நாட்டுக்காரங்களும் வந்து இங்க வாழ்றாங்கன்னு தான் சொல்லணும். உங்க ஊர் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா எங்க ஊர்ல எல்லாருக்கும் இங்க ஒரு இடம் இருக்குங்க. எங்களோட சிகாகோவை பத்தி நாங்க பேசணும்னா பேசிட்டே இருக்கலாங்க, ஆனா அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஒரு நாள் நீங்க எல்லாரும் நேர்ல வந்து பாருங்க, அப்பதான் தெரிஞ்சுப்பீங்க. இந்த
விசாலமான ஏரிக்கு அந்த சைடு பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகாவும் பிரம்மாண்டமாவும் அந்த பில்டிங்ஸ் இருக்கும். உலகத்திலேயே மிக சிறந்த வியூ இதுன்னு தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க 2 பிரம்மாண்டம் ஒன்று சேர்ந்துருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னா இயற்கையோட உலகத்தின் மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ் இங்க தான் இருக்கு. அந்த சைடு பாத்தீங்கன்னா உலகத்தோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் டாலஸ்ட் பில்டிங்ஸும் அங்கதான் இருக்கு. ஆக மொத்தத்துல இயற்கையோட அழகும் மனுஷனோட கற்பனையும் இங்க சேர்ந்து பிரம்மாண்டமா விஸ்வரூபம் எடுத்திருக்குன்னு தாங்க சொல்லணும். ஆஹா, நல்லதொரு சாயங்கால நேரத்துல இந்த ஏரியில கப்பல் சவாரி செஞ்சுக்கிட்டு இந்த சிகாகோவோட அழகா அப்படியே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சரக்க போட்டுட்டு லைட்டா சாப்பிட்டுட்டு எங்க வேற்றுமையிலையும் ஒற்றுமை காட்டுற சிகாகோ மக்களோட அந்த பொழுதை கழிக்கிறது இருக்கு சொல்லவே வேணாம். என்ன மக்களே, செக்வே எப்படி ஓட்ட கத்துக்கிறதுன்னு வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம செக்வேவை எடுத்துட்டு சிகாகோவை சுற்றி பார்க்க போகிறோம். சிகாகோவில் இருக்க முக்கியமான லேண்ட்மார்க்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டோம், சும்மா ஒரு 5 மினிட்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.